அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களுக்கு பெந்தகொஸ்தே நாளில் மனம் திரும்புவதை பற்றியும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதை பற்றியும் கூறிய பின்பு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கின்றார். காரணம், மனம் திரும்புவதும் ஞானஸ்நானம் பெறுவதும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப நிலை மாத்திரமே. அதற்கு பின்பு வாழும் வாழ்க்கையின் முடிவே முக்கியம். அதனால் பேதுரு அவர்களுக்கு புத்தி சொல்லி எச்சரித்தார். ஒருவன் காட்டாற்றில் குதிக்கும் போது அதில் அவன் அடித்து செல்லப்பட வாய்ப்புள்ளது. அதில் குதித்த பின்பு தனக்கு நீந்த தெரியும் என்றும் எதிர்நீச்சல் செய்ய தன்னிடம் பலன் உள்ளது என்றும் அலட்சியமாய் இருக்கக்கூடாது. காட்டாற்றில் விழுந்துவிட்ட பின்பு நம்மால் எதிர்நீச்சல் போட முடியவில்லை என்றால் அதன் வேகத்துக்கு நாம் அடித்து செல்லப்படுவது நிச்சயம். அதுபோலவே இந்த உலகமும் அதில் உள்ள துன்மார்க்கரும் இருக்கின்றார்கள். அதனால்தான் இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற சத்தியத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு வாழுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.